உருவாக்கினார். அவர் முதல்வராக ஆன பிறகு ஏழை எளிய மக்களுக்கு உள்ள நல்ல பல திட்டங்களை வழங்கினார். அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்களும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு ஆன திட்டங்களை வழங்கினார். அதில் குறிப்பிடும்படி சொல்லக்கூடியது எல்லாமே உங்களுக்கு தெரியும், என்னென்ன செஞ்சாரு அப்படிங்கிறது. அதனால இன்னைக்கு தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும். நான் வரும் வழியிலெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிடிக்கிறது. சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, அறிவிக்கப்படாத முன்வெட்டு, பாதாள சாக்கடை திட்டம் இன்ன வரைக்கும் முடிக்கல, பேருந்து வசதி இந்த மாவட்டம் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே இந்த பிரச்சனை இருக்கு. பேருந்துகள் இல்லை. அதனால இவங்க என்ன பண்றாங்க, அதை வாங்குறேன்னு சொல்லி ஆட்சிக்கு 4 வருடம் முடிஞ்சு போச்சு, இன்ன வரைக்கும் எதுவும் செய்யல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். சாலை வசதி அதை விட மோசமா இருக்கு. ரேஷன் கடைக்கு போனா ரேஷன்ல பொருட்கள் சரிவர கொடுக்கறதில்ல. ரேஷன் அரிசியும் 10 கிலோ 11 கிலோ 12 கிலோன்னு கொடுக்குறாங்க, 20 கிலோங்கிறது கொடுக்கல இந்த அரசாங்கம். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு வழி இல்லாம இருக்கு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 10 கோடி பேருக்கு நாங்க வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க போனாலும் எந்த வேலையும் யாருக்கும் கொடுக்கலங்கிறதான் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப பாத்தீங்கன்னாக்க அரசாங்கத்துல வேலையிலிருந்து ஓய்வு பெறாங்கன்னா திருப்பி யாரையும் எடுக்கிறது இல்லை அவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மின்சாரத்துறையில கிட்டத்தட்ட 1,22,000 பேர் வேலை செய்யறாங்க. அந்த மின்சாரத்துறையில வேலை செய்யறவங்கள கிட்டத்தட்ட 63,000 பேர் பணி ஓய்வு பெற்று வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு பதிலா இன்னும் ஆட்களையே எடுக்கல. அதனாலதான் ரோட்ல வர்ற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயருங்கெல்லாம் கீழே தொங்கிட்டு இருக்கு. அதுல அடிபட்டு சாகுற நிலைமையில மக்கள் இன்னைக்கு பயந்து ரோட்ல நடக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வேலைக்கு ஆட்களை எடுக்காத ஒரு பெரிய காரணமா இருக்கு. அதனாலதான் நான் இதெல்லாம் பார்த்துதான் இத ஒவ்வொரு பிரச்சனையும் நான் கேட்டுக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓயப்போவதில்லை. அம்மாவின் ஆட்சி வந்ததும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா நான் 39 ஆண்டு காலம் அம்மாவுடைய பயணித்திருக்கேன். அம்மா ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் பேசிக்குவோம் என்னென்ன மக்களுக்கு செய்ய வேண்டியதுன்னு ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சிருக்கோம். அதனால நிச்சயமா நம்மளுடைய ஆட்சி வந்ததும் எல்லாருடைய குறைகளும் கேட்டு அதில் எது உடனடியாக செய்ய வேண்டியது அப்படிங்கிறத நம்ம சிரிச்சு பார்த்து ஒன்னொன்னே நம்ம சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். கழக தொண்டர்களே, யாரும் கலங்க வேண்டாம். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமது என்பதை தெரிவித்து பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.